ஏய், நீ இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஏய், இன்னும் நீ அதை விட்டு வெளியே வரலையா? ஏய், இது பாரு நந்தினி, கோவம், அழுக, சிரிப்பு மாதிரி இங்க பாரு, லவ்ங்கிறது ஒரு ஹியூமன் எமோஷன் நந்தினி. வர வேண்டிய வயசுல அது கண்டிப்பா வந்துதான் ஆகும். இங்க பாரு, இந்த வயசுல அது புனிதாக்கு வராம இருந்தா தான் நாம கவலைப்படணும். ஏன்னா புனிதா வயசுல லவ் வரலனாலும் பாட்டி வயசுல லவ் வந்தாலும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி நந்தினி, ஒரு பொண்ணுக்கு லவ் எதனால வரும் தெரியுமா? எதனால வரும்னு சொல்றேன் கேளு. நம்பிக்கை வரும்போது, உணர்வு பூர்வமான புரிதல் வரும்போது, அது மட்டும் இல்ல, கடைசியா உளவியல் ஈர்ப்பு வரும்போது வரும். இங்க பாரு, புனிதாவுக்கு எந்த மாதிரி ஈர்ப்பு இருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க அத்தான் சார், உலகம் தெரிஞ்சவரு, அதனால இது உங்களால சகஜமா எடுத்துக்க முடியுது. ஆனா நான் பட்டிக்காடு, பெருசா படிக்காதவ. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சாலும் என்னால ஏத்துக்க முடியல. என் அம்மா சாகும்போது புனிதா ரொம்ப சின்ன பொண்ணு சார். அம்மா அவங்க 2 பேரையும் என்கிட்ட கொடுத்துட்டு, இனிமே நீதான் அவங்களுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்து என் தங்கச்சிங்களை நான் வளர்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அம்மாவோட ஆத்மா என்ன மன்னிக்குமா? நான் சுயநலமா இருந்துட்டு இருந்தேன்னு தப்பா நினைப்பாங்க. ஒரு வீட்டுல அப்பா இல்லைனாலும் அம்மாவோட வளர்ப்புல பசங்க வளர்ந்துருவாங்க. ஆனா அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னா அந்த பசங்களோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிரும். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் நந்தினி. ஒரு வீட்டுல அம்மா சரியா இல்லைன்னா பசங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். அதான் சார். ஓகே, ஓகே, என்னால உன்னோட அன்பை புரிஞ்சுக்க முடியும் நந்தினி. ஆனா பாரு, புனிதவை நினைச்சு நீ எப்பவுமே இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட சக்தியே நீதானே நந்தினி. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் கருப்புசாமி கிட்ட விட்டுருவல்ல? அதே மாதிரி இந்த பிரச்சனையும் உன் கருப்புசாமிக்கே விட்டுரு, அவர் பாத்துக்குவாரு. நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் அத்தான் சார். இந்த பிரச்சனையில இருந்து அந்த கருப்பு தான் காப்பாத்தணும். கரெக்ட், தட்ஸ் குட், இது கரெக்ட். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கமான் 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 கமான், வா. என்ன அத்தான் சார், ஆபீஸ்க்கு வர மனநிலைமையில நான் இப்போ இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. நோ 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 நந்தினி, சி, இன்னைக்கு நாம அவசியம் ஆபீஸ்க்கு போயே ஆகணும் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தாய்க்குளம் அப்பாயிண்ட் பண்ண அந்த புது சிஇஓ மாத்தங்கி இருக்கால, அவ போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கா. நீ தான் கம்பெனியோட உண்மையான சிஇஓ, அதனால கம்பெனி மீட்டிங்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும். அப்பதானே நந்தினி இந்த கான்ஃபரன்ஸ்ல மாத்தங்கி எடுக்கிற முடிவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனிக்கும் நம்ம தொழிலாளிகளுக்கும் அது பாதகமா இருந்தா நம்மளால அதை தடுக்க முடியும். ஏய் நந்தினி, என்ன யோசிக்கிற? இத பாரு, நமக்கு புனிதாவோட லைஃப் முக்கியம்தான். ஆனா இப்போ அதை விட இது முக்கியம். புரிஞ்சுக்கோ நந்தினி. இத பாரு, இப்போ நீ புனிதாவுக்கோ இல்ல உன் ஃபேமிலிக்கோ மட்டும் அம்மா இல்ல, ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் நீ அம்மா தான். அங்க இருக்கிற தொழிலாளிங்க எல்லாருமே உன்னோட பசங்க மாதிரி. சரி, அம்மா பிள்ளைங்களை சரியா கவனிக்கலன்னா குடும்பம் சரியில்லாம போயிடும் நீ தானே சொன்ன. அப்போ நீ ரெகுலரா கம்பெனிக்கு வந்தா தானே ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்பவுமே டாப்ல இருக்கும். ப்ளீஸ். சுந்தரவள்ளி, உன் கோவம்லாம் நியாயமானதுதான்.
ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் தான் ரொம்ப தப்பா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தப்பா இருக்கு? மனசு முழுக்க கோவத்தை வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. என் மனசு சொல்றதை தான் நான் செய்வேன், அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாத. இன்னைக்கு அந்த பொண்ணோட பிறந்த நாள் அதுவுமா? அவ பிறந்ததே தப்பு, இதுல பிறந்த நாளா செலிப்ரேட் பண்ண சொல்றீங்களா? ஏங்க, ஏதோ அப்படி பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கா, சொத்து நிறைய இருக்கு, இப்ப பிறந்த நாள் ஒண்ணுதான் கேள அவளுக்கு. இதுதான் இந்த கோவம் தான். இந்த கோவத்தால நீ பேசுற வார்த்தை, நடந்துக்கிற விதம், இதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். நான் இங்க அமைதியா தானே உட்கார்ந்துருந்தேன், நீங்க தானே வந்து வம்புக்கு எடுக்கிறீங்க. அப்புறம் தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, நான் வம்புக்கெல்லாம் ஒண்ணு இழுக்கல. நீ 2 பொம்பளை பிள்ளை பெற்றவ தானே, அவ தாய் இல்லாத பிள்ளை. தப்பு இருந்தா நீ 2 வார்த்தை கண்டிச்சிருக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மனசு நோகிற மாதிரி பேசலாமா? ஓ, மனசு நோக்குற மாதிரி பேசக்கூடாது. அந்த பொண்ணு மனசு நோக்க கூடாது. ஆனா உங்க பொண்டாட்டிய யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிடல. எங்க, எனக்குன்னு இந்த சொசைட்டில ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு, மரியாதை இருக்கு. அது எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி உங்க பையன் அந்த கேடு கட்ட குடும்பத்தை நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்கான். ஏன் அவன் மனசு நோக்குற மாதிரி எதுவும் செய்யாதான்னு அவன் கிட்ட சொல்ல துப்பு இல்ல? என்கிட்ட வந்து பேசுறீங்க? எதை கொண்டு வந்து எதோட முடிச்சு போட்டு இருக்க? புனிதா விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்னு சொல்ல வந்த. என் உயிரே போனாலும் சரி, என் ஸ்டேட்டஸ நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். கோபத்துல வெறுப்புல இருக்கவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம், நீ பிடிவாதத்துல இருக்க. இதெல்லாம் எதுல போய் முடியும்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. எஸ் மாதங்கி. மார்னிங் மேம். எனக்கு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். யாயா, எனக்கு தெரியுமே. அதுக்கு ஏதாவது உனக்கு கைடன்ஸ் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேம். இன்னைக்கு மீட்டிங்ல சூர்யாவும் நந்தினியும் வராங்களா? ஆஃப் கோர்ஸ். இது என்ன கேள்வி? 2 பேரும் கண்டிப்பா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வருவாங்க. அப்புறம் இது உன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்ல, சிஇஓ ஆனதுக்கு அப்புறம். சோ அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காவது 2 பேரும் அங்க வருவாங்க. ஆமா, நீ எதுக்கு கேக்குற? அவங்க மீட்டிங்ல கலந்துக்கிட்டா என்னால எப்படி மேடம் ஃப்ரீயா டிசிஷன் எடுக்க முடியும்? நான் எந்த முடிவெடுத்தாலும் அதை தப்பா தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தப்பா ஃபோக்கஸ் பண்ணட்டும். ஆனா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ எடுக்க வேண்டிய முடிவெல்லாம் எடு. அது அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம் சொல்றீங்க? நான் எடுக்கிற முடிவுகளை அப்ஜெக்ட் பண்ணா எப்படி எப்படி என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? லுக் மாதங்கி, போர்ட் மெம்பர்ஸ் டோட்டலா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேர் தான் சூர்யாவும் நந்தினியும். அந்த 2 பேர் அப்ஜெக்ட் பண்ணாலும் மிச்சம் இருக்கிற 18 பேரும் உனக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ உன்னோட முடிவுக்கு எந்த மாற்றமும் இருக்காது. தயக்கமே இல்லாம நீ எது வேணாலும் செய். தேங்க்யூ வெரி மச் மேம். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கீங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கால் பண்றேன். ஷியோர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.